உங்கள் சிந்தனைக்கு இரண்டாவது அரசர்களின் புத்தகம். வேதபாடம் 14. அத்தாலியாளின் கொடூர செயல். இந்த அத்தாலியாள் ஆகாபின் மகள், அதாவது ஏசபேலின் மகள். இவள் யூத தேசத்தின் அரசனான யோராமின் மனைவி, அகசியாவின் தாய். யோராம் மரித்த பிறகு அவனுடைய மகன் அகசியா அரசன் ஆனான். ஆனால் அவன் யெகூவால் கொல்லப்பட்டான். அத்தாலியாள் தன் மகன் இறந்ததை பற்றி கேள்விப்பட்டபோது முழு அரச குடும்பத்தினரையும் அழிக்கத் தொடங்கினாள். படிக்க இரண்டாவது ராஜாக்கள் புத்தகம் அதிகாரம் 11 வசனம் 1. தான் அரசாட்சியில் நிலைத்திருக்க தன்னுடைய பேரக்குழந்தைகளையே, அதாவது தன் மகன் அகசியாவின் வாரிசுகள் அனைவரையும், குறிப்பாக ஆண் குழந்தைகள் அனைவரையும் கொலை செய்து தானே ஆட்சி பீடத்தில் இருக்க முடிவு செய்தாள். இவள் தன் தாய் ஏசேபலை விட கொடூரமானவள். பதவி மோகம் எவ்வளவு கொடுமையானது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. இதில் இன்னொரு சாத்தானுடைய சதித்திட்டமும் இருந்தது. அது என்னவென்றால், தாவீதின் வம்சத்தில் உலகத்தின் மீட்டர் இயேசு கிறிஸ்து தோன்றுவார் என்பது பிசாசுக்கு நன்றாக தெரியும். எனவே அந்த வம்சத்தின் அந்த இணைப்பை துண்டித்து விடுவதற்காக அத்தாலியாளை சாத்தான் பயன்படுத்தினான். ஆனால் அரசனான யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபாள் கொலை செய்யப்பட போகிற இளவரசனை, அதாவது அகசியாவின் மகன் யோவாசை அத்தாலியாளிடமிருந்து கைப்பற்றி அவனுடைய செவிலிய தாயுடன் படுக்கையறையில் வைத்து காப்பாற்றினாள். இதனால் அவன் கொல்லப்படவில்லை. 6 வருட காலம் அவனை பாதுகாத்தாள். தன் சகோதரனுடைய குடும்பத்தை தன்னுடைய தாயான அத்தாலியாளின் கொடூர செயல்களிலிருந்து காப்பாற்றினாள். தாவீதின் வம்சத்தை அழிக்க வேண்டும் என்கிற சாத்தானின் திட்டத்தை கடவுள் தடுத்து நிறுத்தினார். இந்த அத்தாலியாள் பாகாலை வழிபட்டவள். இறுதியில் அவள் படுகொலை செய்யப்பட்டாள். நாம் அறிந்து கொள்ளும் பாடங்கள். 1. தாவீதின் வம்சத்தை அழிக்க வேண்டும் என்கிற சாத்தானின் சதி திட்டத்தை தடுத்து நிறுத்த தேவன் பயன்படுத்தியது யோசேபாள் என்கிற ஒரு பெண்மணி. எப்படி பார்வோன் ஆட்சி காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களின் ஆண் குழந்தைகள் கொல்லப்படுவதை காப்பாற்ற கடவுள் எபிரேய மருத்துவச்சிகளை பயன்படுத்தினாரோ, அதேபோல் இந்த நிகழ்விலும் உலகத்தின் இரட்சகர் மேசியா தோன்றக்கூடிய அந்த சந்ததி இணைப்பை துண்டிக்காமல் காப்பாற்ற கடவுள் பயன்படுத்தியதும் ஒரு பெண்மணிதான். 2. உலகத்தின் அத்தனை நிகழ்வுகளும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் அடங்கியிருக்கிறது. Our Lord is always in control. 3. பதவி ஆசை எவ்வளவு கொடூரமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பதவி ஆசை வரும்பொழுது ஒருவனுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் மறந்து விடுகிறது என்பதை இவளது வாழ்க்கை மூலம் முழுவதும் அறிந்து கொள்ளலாம். 4. பண ஆசையைப் போலவே பதவி ஆசையும் எல்லா தீமைக்கும் வேறாக உள்ளது. 5. இன்றைக்கும் சபைகளில் தலைமை பொறுப்பை அடைவதற்காக கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எல்லா வழிகளையும் செய்கிறவர்களுக்கு அத்தாலியாள் வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை.